ஓகே, வெல்கம் டு பிரசா கம்ஃபர்ட் ஜோன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் நாலேஜ் இருக்க பர்சன்ஸை பார்ட் டைம் ஜாபாக எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், அவங்களுக்கு பார்ட் டைம் ஜாபாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நானும் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து ஜாபில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. ஆக்டர் சிவகார்த்திகேயனோட நெக்ஸ்ட் மூவி வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு கூட தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி வந்து மாரி 2ல் நடிச்சிருப்பாங்க, திருப்பியும் பேர் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நடிக்க போகிற எஸ்கேவோட மூவிக்கு ஸ்ரீலீலாவை கேமியோ கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதே மாதிரி ஆர்ஜே பாலாஜியும் நம்ம மணிகண்டனும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்த கட்டமாக நரேன் கார்த்திகேயன் வந்து ஏகே ஸ்போர்ட்ஸில் வந்து இருக்கார். ஸோ அந்த ரேசிங்கில் ஸோ அவரும் ஏகேவும் சேர்ந்து F1 படத்தை வந்து ரீமேக் பண்ணுறதா நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இதை பற்றி அப்டேட் வந்து கூடிய சீக்கிரம் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தலை 64ஓட அப்டேட் வந்து இன்னும் வரலை. ஸோ வித்யா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பில்லா படத்தை மூலிமா ஷைன் ஆனார் தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஸோ அதில் வந்து வில்லனாக வந்து ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, I would love to work with my respected Ajit sir. Because before I became a leading man, Ajit sir had mentored me during Birla, and I want to tell you, one of the nicest people. அதே போல் பராசக்தி டீமும் வந்து ஒரு கிளிம்ஸ் மாதிரி விட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பொங்கலுக்கு அவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஏன்னா வந்து இந்த பராசக்தி மூவி வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேவை பேஸ் பண்ணுது. ஸோ அதே மாதிரி நம்ம டிவிகே படம், அதாவது டிவிகே பேஸ் பண்ண படம் வந்து ஜனநாயகன். ஸோ 2 கிளாஷ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக தெரியும். இவங்க வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஸோ படம் அதுக்குள்ளே ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்படியே சூர்யா பக்கம் வந்தோம்னா கருப்பு படத்தோட சாங் வந்து ஒன்று விட்டுருந்தாங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவோட நெக்ஸ்ட் மூவி வந்து ஸ்கெடியூல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ராஜெக்ட்டும் இல்லைன்னு தான் சொல்லணும். பட் ஆனால் வந்து வெற்றிமாறன் வந்து சொல்லியிருந்தார் வாடிவாசல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அது இதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து அதுக்கு டைம் தள்ளியே போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ STR 49 முடிச்சுட்டு தான் வந்து நம்ம இந்த பக்கம் வர முடியும்னு நினைக்கிறேன். இதுக்கு நடுவில் அன்பு எழுச்சி வடச்சென்னை 2 வேறு இருக்குது. ஓகே, தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா டியூடு, டீசல், பைசன் அப்படின்னு சொல்லிட்டு 3 படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. 3 படமே வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த உடனே பார்த்திங்கன்னா இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்களில் 3 படங்களில் இந்த 2 படங்கள் பார்த்திங்கன்னா 3வது படம். அதாவது நம்ம துருவ் விக்ரம்கா இருக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம டியூடு ஹீரோவான பிரதீப் ரங்கநாதனாக இருக்கட்டும், 2 பேருக்கும் வந்து 3rd ஃபிலிமாக இருக்குது. ஸோ எப்படி வெற்றி தரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டியூட் மூவி எடுத்துக்கிட்டோம்னா லவ் காமெடி ஃபிலிமாக இருக்குது. ஸோ இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம ஸ்டேட்டில் வந்து அந்தளவுக்கு இதுவும் ஆகலை. பட் நான் வந்து அதர் ஸ்டேட்டில் நார்த்தெல்லாம் வந்து நல்ல கலெக்ஷன் தான் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டே ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா 10 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு இது ஓப்பனிங்லேயே. பைசன் மூவி எடுத்துக்கிட்டோன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு வருது. ஓப்பனிங் டே வந்து பார்த்திங்கன்னா 2.5 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மூவி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வராங்க. ஓகே, டீசல் மூவி எடுத்துக்கிட்டோன்னா இந்த மூவி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து பூம் ஆகுது. ஸோ டே 1ல் இருந்து. பட் பார்க்கலாம், ஒரு 2 வீக்ஸ் கழித்து பார்த்தோன்னா நல்லா இதுவாக இருக்கும்.